இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஹிந்தி வேர்ட் ஜரூர். ஜரூர் கண்டிப்பாக அப்படிங்கிற அர்த்தத்தில் ஜரூருங்கிற வார்த்தையை பயன்படுத்தலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஆப்கோ ஜரூர் ஆனா ஹை. ஆப்கோ ஜரூர் ஆனா ஹை. வரணும் அப்படிங்கிற அர்த்தத்தில் ஆனாக அப்படிங்கிற ஹிந்தி வார்த்தையை பயன்படுத்தியிருக்கோம். ஸோ வரணும், போகணும், பார்க்கணும் அப்படின்னு கட்டாயத்தை உணர்த்துகிற வார்த்தைகளை பயன்படுத்தும் போது ஹிந்தியில் எப்போதுமே சப்ஜெக்ட் கூட கோ சேர்ந்து தான் வரும். ஸோ அதனால தான் தமிழில் நீங்கள் கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தா கூட ஆப்புங்கிற சப்ஜெக்ட் கூட நம்ம கோவை சேர்த்து ஆப்கோன்னு ஹிந்தியில் பயன்படுத்தியிருக்கோம். ஆப்கோ ஜரூர் ஆனா ஹை அப்படின்னு சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக வரணும் அப்படிங்கிறது அர்த்தம். ஜரூர் யார் மே ஆவுங்கா. ஜரூர் யார் மே ஆவுங்கா. மே ஆவுங்கா அப்படின்னு சொன்னால் நான் வருவேன் அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ இதே ஒரு ஃப்ரெண்ட்லி நோட்டில் சொல்கிறதா இருந்தால், ஒரு அன்பின் நிமித்தத்தோடு சொல்கிறதா இருந்தால் ஹிந்தியில் ஜரூர் யார், அந்த யார் அப்படிங்கிற வார்த்தையை சேர்த்துக்கிறோம். ஜீங்கிற வார்த்தை எப்போதுமே ஹிந்தியில் மரியாதையை குறிக்கிற மாதிரி அன்பை வெளிக்காட்டுறதுக்கு யாருங்கிற வேர்டை யூஸ் பண்ணுவோம். ஜரூர் யார் அப்படின்னா கண்டிப்பாக மே ஆவுங்கா, நான் வருவேன். ஸோ கவலையே படாத, கண்டிப்பாக நான் வருவேன் அப்படின்னு சொல்ல நினச்சா ஜரூர் யார் மே ஆவுங்கா அப்படிங்கிற வாக்கியத்தை பயன்படுத்தலாம். ஹம் ஜரூர் கல் மிலேங்கி. ஹம் ஜரூர் கல் மிலேங்கி. ஸோ நாளை சந்திக்கலாம் அப்படிங்கிறதுக்கு கல் மிலேங்கே அப்படிங்கிற வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்கோம். ஸோ நாம் கண்டிப்பாக நாளைக்கு சந்திக்கலாம் அப்படின்னு சொல்ல நினச்சா ஹம் ஜரூர் கல் மிலேங்கே அப்படின்னு சொல்லலாம். தன்யவாத்.